सीतापदे राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पति हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शौनक भीष्म दाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ணானுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல பகவான் நம்ம நன்மைக்காக தான் பகவான் அவதாரங்கள்லாம் பண்றது எதுக்காகனா நம்ம நன்மைக்காக தான். அவனுக்கு பூலோகத்தில் ஆக வேண்டியது என்ன இருக்கு? ஸ்வஸ்திரஸ்துமே மே, எனக்காக என்னுடைய நன்மைக்காக, ஸ்வஸ்திரஸ்துமே என்னுடைய மங்களத்துக்காக பகவான் அவதரிக்கின்றான் அப்படின்னு ருத்ரகீதத்துல ஒரு ஸ்துதி. ஜிதந்தே ஆத்மவித் ஸ்வஸ்தியே ஸ்வஸ்திரஸ்துமே பவதா என்ன வரும்? பவதா ராதசாராத்தம் பவதாராதசாராத்தம் சர்வஸ்மா ஆத்மனே நமக அப்படி வரும் முதல் ஸ்லோகம். அது ருத்ரகீதத்துல முதல் ஸ்லோகம் வரும். ஜிதம் தேன் வரும், ஜிதம் தான் வரும்ல. ஜிதம் த ஆத்மவித் துர்ய ஸ்வஸ்தையே ஸ்வஸ்திரஸ்துமே பவதா ராதசாராத்தம் சர்வஸ்மா ஆத்மனே நமக. அந்த ஸ்லோகம் அருமையான ஸ்லோகம். அதெல்லாம் அருமையான வியாக்கியானம் பண்ண மகான்கள் உபன்யாசம் பண்ணும்போது சூப்பராக சொல்லுவாங்க. ஸ்வஸ்திரஸ்துமே அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிக்குது. என்னுடைய மங்களத்துக்காக அல்லவா என்னை விரட்டி விரட்டி பிடித்தாய். ஏன்னா பகவான் நேரடியாக வந்து நம்மளை பிடிக்க மாட்டான். பக்தர்கள் மூலமாக தான் அங்கங்கே சாது விருட்சங்களை நட்டு வச்சிருக்கானா பகவான். அந்த சாதுக்கள் வந்து நம்மளை தேடி வருவாங்க. வரைக்கும் வருவாங்களாம். ஆவுன்னா என்னது? நம்ம ஆற்றுக்கு வரையும் வருவாங்களாம், தேடி வருவாங்களாம். நம்மளை தேடி வந்து நம்மளை யார் வந்து இந்த பக்தி வாசனையே திரும்பி பார்க்கறோமோ அவங்கள தான் பிடிவாதமாக தேடி போய் காப்பாற்றுவாங்களாம் அந்த சாதுக்கள். அஜ்ஞானிகள் தான் தேடி போவாங்களாம். அப்படிப்பட்ட பகவானை திரும்பி பார்க்காம இருக்கிற அவர்களை தான் தேடி, அவ்வளோ கருணை உடையவர்கள். அப்போ அந்த சாதுக்கள் யாருன்னா பகவான் தான். அந்த சாதுக்கள் ரூபத்தில் நம்ம ஆபத்து காலத்தில் அவருடைய தொடர்பு பகவான் கொடுப்போம் நம்ம போஷிக்கிறதுக்கு. நம்ம வந்து மற்ற நேரத்துலலாம் பார்த்தா அந்த சாதுக்கள் கல்ல தின்று மாட்டாங்க. நம்ம அப்போ சுகபோகத்தில் இருந்தோம், ஏதோ ஒரு ஜாலியாக இருந்தோம், அப்படி போனோம் இப்படி போனோம், ஏதோ பணத்து பின்னாடி ஒன்று பண்ணோம். ஆனால் ஆபத்து காலத்தில் பார்த்தா அந்த பணம்லாம் உதவாது, எதுவுமே கஷ்டம், எந்த ஒரு நம்ம கஷ்டங்கள்லாம் உதவாது. அப்போ சாதுக்களை பகவான் காட்டி கொடுப்பான் இப்படிப்பட்ட கஷ்ட நேரத்தில். ஏன்னா அவர்களும் கொஞ்சம் பக்தி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சாதுக்கள் அவங்களுடைய லிங்க்கு, அப்போ அவருடைய தொடர்பு அன்னைக்கு பார்த்தா அவங்க சாதுக்கள் நம்மளை தேடி வருவாங்க. அவர்களுடைய சகவாசம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி பகவான் நம்ம வந்து நான் கெட்டு போகக்கூடாது, நம்ம கெட்டு போகக்கூடாதுன்னு பகவான் வலை வீசி நம்மளை பிடிக்கிறானா. அங்கங்கே சாது விருட்சங்களை நட்டு அந்த சாதுக்களுடைய தொடர்பு கொள்ளும்படி செய்து அவர்களை வலை வீசி பகவான் பிடிச்சிடுறான். அதனால அவனுக்கு ஜெயமா. ஜிதந்த ஆத்மவித் ஸ்வஸ்தையே ஸ்வஸ்திரஸ்துமே ஜிதந்தம் ஆத்மவித் துர்ய ஸ்வஸ்தையே ஸ்வஸ்திரஸ்துமே. அப்ப என் நன்மைக்காக அல்லவா நீ என்னை துரத்தினாய். அதனால யாருக்கு ஜெயம் பண்ணணுமா? பகவானுக்கு தான் ஜெயம் பண்ணணுமா. அதாவது ரக்ஷிமாம் பாகிமாம் ரக்ஷமாம் பாகிமாம், என்னை காப்பாத்து, என் குறைகளை தீரு அப்படின்னு சொல்ற ஸ்தோத்திரங்களை காட்டிலும்
இல்லை என் பாவங்களை போக்கு, என் கஷ்டங்களை நீக்கு அப்படின்னு பண்ணுற ஸ்தோத்திரங்களை காட்டிலும் நம்ம ஆர்த்தியாவோ இல்லை எனக்கு பணம் வேணும் பொருள் வேணும் அப்படின்ற எனக்கு எனக்கு செல்வ சௌக்கியத்தை கொடு அப்படின்னு பண்ணக்கூடிய ஸ்தோத்திரத்தை காட்டிலும், என் பாவங்களை போக்குன்னு ஸ்தோத்திரம் பண்ணுறது காட்டிலும் எதோடு எல்லாத்தோட எது விசேஷம்னா ஜிதந்தே பகவானுக்கு ஜெயம் பண்ணணும். அவனுக்கு ஜெயம் போகிறது தான் விசேஷமான ஸ்துதியம். நம்ம ரக்ஷமாம் பாகமாம் கேட்டுக்க வேண்டியதில்லை. நம்ம பாவங்களை போக்கணும்னு நம்ம சுயநலத்துக்காக பிரார்த்தனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பகவானுக்கு ஜெயம் பண்ணணுமா, அதுதான் உயர்ந்த ஸ்தோத்திரமா. அவன் புகழை பாடணுமா, எந்த சூழ்நிலையிலையும் எந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் அவன் புகழை பாடுபவர்கள் தான் சிறந்த பக்தர்களாம். அதனால் இந்த ருத்ரகீதத்தில் சிவபெருமானே வந்துன்னா சிவன் சொல்கிறார் அந்த பிரசேதசுகளுக்கு, நான் ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்குறேன், இந்த ருத்ரகீதம்ன்ற மந்திரம், இதை நீங்கள் ஜபிச்சிங்கன்னா பகவான் உங்களுக்கு காட்சியளிப்பான். ஏன்னா வைஷ்ணவானாம் யதா சம்புகம், குருநாதர் அனுகிரகம் பண்ணிட்டாருன்னா பகவான் சுலபமாக கட்சிடுவோம். இது நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபிச்சிங்கன்னா, இந்த ஸ்தோத்திரத்தை ஸ்துதிச்சிங்கன்னா பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவான்னு சொல்லிட்டு ருத்ரனே வந்து அந்த பிரச்சேதசர்களுக்கு இந்த பகவத் ஸ்தவம் சொல்லக்கூடிய இந்த ஸ்துதியை சொல்லி கொடுக்குறாரு. ரொம்ப அருமையான ஸ்துதி, இதெல்லாம் ஆழ்ந்த கருத்துக்கள் உடையது. இதெல்லாம் ஸ்ரீ அண்ணா வந்து ரொம்ப அழகாக விளக்கம் அளிப்பார். ஃபஸ்ட் கிளாஸான விளக்கம் இருக்கும் இந்த ஸ்துதிக்கு பார்த்தா. அப்போ ஸ்வஸ்திரஸ்துமே, என் நன்மைக்காக அல்லவா என்னை வலை வீசி பிடிச்ச, குறையா இருக்கோ நீ தோத்து போயிட்டுன்னு உனக்கு குறையா இருக்கோ, நான் தோத்து போனோம் கண்டிப்பா. பகவான் தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும். இப்பதான் புரியுது ஜெயம்னா என்னன்னு. ஜிதந்தே ஆத்மவித் துரிய ஸ்வஸ்தையே ஸ்வஸ்திரஸ்துமே, ஆத்மவித்துக்களுக்கு தான் இது புரியும் பகவானுடைய ஜெயம் என்னன்னா மகான்கள் மூலமா தான் பகவான் அனுகிரகம் பண்ணுவான், சாதுக்கள் மூலமா. அந்த சாதுக்களுடைய தொடர்பு நம்மளுக்கு எப்போ கிடைக்குன்னு தெரியாது. அது கிடைக்கும் போது நம்ம பிடிச்சிக்கணும். அவரும் காணாமல் போயிடுவாங்க அந்த சாதுக்கள். அதுக்கப்புறமா அந்த சாதுக்களுடைய தொடர்பே இல்லாமல் ரொம்ப வருஷ கணக்காக கூட ஆயிடும். அப்போ எதுக்காகன்னா பகவான் அப்படிதான் அனுகிரகம் பண்ணுவோம். டைரக்டா பகவான் வந்து வைகுண்டத்துல இருந்து இறங்கி சங்கச்சக்கர கதாதாரி அவனு நான் அனுகிரகம் பண்றேன் அப்படியே அனுகிரகம் பண்ணுவோம். அப்படி யாரோ சில பேருக்கு பாக்கியவனு. ஆனா பக்தர்கள் மூலமா தான் அனுகிரகம் பண்ணுவோம். ஏன்னா என்னைக்கோ கொஞ்சம் பக்தி பண்ணியிருக்கல, நீ பக்தி பண்ற இல்லையா, பக்தர் இல்லையா நீ, அதெல்லாம் உன்னை கைவிட மாட்டேன். ஒரு பாகவதல் மூலமா அப்போ அங்கங்க சாது விருட்சங்களை நட்டு வலை வீசி பகவான் நம்மளை பொடிச்சிடுவானாம். பொடிச்சவனே தப்பிக்க முடியாதான். அதாவது இந்த ஜீவன் என்ன பண்றதான், நான் பகவான்கள் அகப்படுறதே இல்லை அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ண பகவானை விட்டு விலகி போறான். பகவான் கோயில்களுக்கு வர்றதில்லை, பகவான் பகவானுடைய ஒரு உற்சவங்களுக்கோ பகவானுடைய அந்த அந்த ஒரு பாகவதத்துக்கோ ஒரு நாம சங்கீதத்துக்கோ எதுக்குமே திரும்பி பார்க்கறதில்லை. எல்லாம் சுயநலம். நம்ம ஏதாவது சேர்த்துக்கணும், பணம் சம்பாதிக்கணும், அது பண்ணணும், நம்ம வீட்டு வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், அதை பண்ணணும், இது பண்ணணும், நம்ம சேமத்தை தேடிக்கணும், நம்ம எல்லாத்துக்கும் நம்ம தேவைகள் நம்ம பூர்த்தி பண்ணிக்கணுன்றதுக்காக மட்டும் ஓடி என்ன பண்ணும், பகவானை மறந்துடுவோம். ஆனால் பகவான் நமக்கு வந்து என்னன்னா எத்தனையோ விதங்களில் அழைப்புகள் விடுப்பான். ஆனால் அந்த அழைப்புகளை பொருட்படுத்தாமல் நம்ம என்ன பண்ணுவோம், பாகவத்துக்கும் வரமாட்டோம், ராமாயணத்துக்கும் பகவானுடைய நாமசங்கத்துக்கும் வரமாட்டோம். அப்படின்னு நம்ம ஓடிண்டே இருப்போமா. அப்படின்னா என்ன, பகவான்களை பிடிப்படுறதில்லைன்ட்டு நம்ம ஓடிட்டு இருக்கோமா. ஆனால் பகவான் என்ன பண்ண நான் விடுறதில்லை அப்படின்ட்டு பகவானுக்கு நமக்கும் உள்ள ஓடிப்பள்ள விளையாட்டான். உன்னை எப்படியாவது நான் பிடிச்சே தீருன்ட்டு பகவானுக்கு கங்கணம் கட்டினிருக்கான். நான் பகவான்களை பிடிபடாமல் நான் ஓடிடுவேன் அப்படின்னு. இப்போ குழந்தைங்க வந்து விளையாடும், நான் ஓடி பிடிச்சி விளையாடும். அவள் ஓடி பிடிச்சி விளையாடும் போது உன்னை டக்குன்னு வந்து பிடிச்சிட்டு உன்னை பிடிச்சிட்டேன் அப்போ அந்த குழந்தை பிடிபட்டுரும் இல்லையா. அது மாதிரி நம்மளுக்கு பல பிறவிகளாக, கோடிக்கணக்கான பிறவிகளாக நம்மளை பகவான் பல விதமான நன்மைகள் காட்டி நம்மளுக்கு துரத்தினே வரானாம். ஆனால் பகவானுக்கு பிடிபடாமல் நம்ம பல பிறவிகள் எடுத்துட்டு பகவானோட தப்பிச்சுன்னு போகிறோமா. தப்பிச்சுன்னு போய் ஒரு சேமத்தையும் சாதிச்சிக்கலையா, நாம கஷ்டம் தான் வர்றோம். அதான் பகவான் கேட்குறான், இப்போ பிடிபட்டுட்டியே சாதுக்கள் மூலமாக குறையா இருக்கும்னு. சுவாமி உண்மையிலே பார்த்தா எனக்கு குறை இல்லை, ஆனால் நிறையா இருக்கு. எதனாலலாம் பகவானே நீங்கள் சாதுக்கள் மூலமாக இந்த பாகவதத்தை கொடுத்து, இந்த பகவான் நாம சங்கீர்த்தனம் கொடுத்து என்னை இழுத்து பிடிச்சிட்டீங்களே, எனக்கு சேமம் என்னன்னு எனக்கு தெரிய வச்சிட்டீங்களே. நானா போய் தனித்து சேமத்தை தேடிக்கணும்னு நான் போனேன், போய் ஒரு சேமத்தையும் சாதிச்சிக்கல.
போய் கஷ்டப்பட்டு தான் மிச்சம். அப்போ நான் சுதந்திரமா இருக்கிறேன், பகவானை விட்டு விலகி யாருக்கு நான் அடிமை இல்லை, நான் சுதந்திரமா உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், இரவும் பகலும் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், அப்படி பண்றேன்னு நான் போய் சேமத்துக்காக நான் ஓடி 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 அலைஞ்சி ஒரு சேமத்தையும் நான் தேடிக்கல. கஷ்டம் மட்டும்தான் மிஞ்சிச்சு. கைக்கு வாய்க்குமே சரியாதது, சம்பாதிச்சதுலாம் கைக்கு வாய்க்குமே சரியா போச்சு. ஒரு சேமத்தையும் நான் தேடிக்கல. ஆனா இப்ப நீ பிடிச்ச பிறகுதான் இப்பதான் நான் உண்மையான, ஃபர்ஸ்ட்லாம் சுதந்திரமா இருந்த நினைச்சும் போதெல்லாம் நான் அடிமைப்பட்டு கிடந்தேன், யாருக்கோ உழைச்சி நின்றேன், கஷ்டப்பட்டு இருந்தேன், அப்பெல்லாம் அடிமைப்பட்டு கிடந்தேன். ஆனா இன்னைக்கு உன் கையில பிடிபட்ட பிறகு இப்பதான் சேமம்னா என்னன்னே தெரியுது பகவான். இப்பதான் சேமம்னா என்னன்னே தெரியுது பகவானே. இப்ப உனக்கு நான் அடிமை, உனக்கு இப்ப நான் அடிமையா நான் சேவை செய்யும் போதுதான், உன் பக்தியில நான் ஈடுபடும் போதுதான் இப்பதான் நான் உண்மையான சுதந்திரத்தை நான் அனுபவிக்கிறேன். இதுக்கு முன்னாடி தான் நான் அடிமைப்பட்டு கிடந்தேன். நான் சுதந்திரமா இருக்கிறேன்னு என் சேமத்தை தேடி ஓடும் போதெல்லாம் நான் அடிமைப்பட்டு கிடந்தேன். இன்னைக்கு உன் கையில மாட்டின பிறகுதான் ஸ்வஸ்திரஸ்துமே, எனக்கு இவ்வளவு மங்களங்கள் உண்டா, என்னுடைய மங்களத்துக்கு அல்லவா நீ துரத்தினாய், என்னுடைய மங்களத்துக்கு அல்லவா என் கதைகள்ல நீ பாகவத்துக்கு அழைப்பு விடுத்த, நாமசங்கத்துக்கு அழைப்பு விடுத்த, என் சேமத்துக்கு அல்லவா நீ என்னை துரத்தின. இப்பதான் பகவானே புரியுது எனக்கு ராமா அப்படின்னு சொல்றாரு. அதனால உனக்கு தான் நான் ஜெயம் போடணும். ஜிதந்த ஆத்மவித் துரிய ஸ்வஸ்தையே ஸ்வஸ்திரஸ்துமே. இப்ப எப்படி இருக்குன்னா, பவதா ராதசா ராத்தம், மனசு பூர்ணமா இருக்குதான். பவதா ராதசா ராத்தம், பவதா எதனால்னா உன்னால நீ என் நெஞ்சு நிறைய கிருஷ்ணா சியாம சுந்தரா திரிபங்கல் லலிதா அப்படி ராதாகிருஷ்ணா மணாலா, ராதாகிருஷ்ணா ராதா மணாலா அப்படின்னு என் நெஞ்சு நிறைய புகுந்தானே, திருமாலிருஞ்சோலை என் நெஞ்சு நிறைய புகுந்தானே அப்படின்னு சொல்றாரு யாரு பெரியாழ்வார். அந்த அழகர் நம்ம நெஞ்சில் அப்படி புகுந்துட்டாராம், நிறைஞ்சு நின்றுட்டாராம் அந்த அழகர். சிஷால்னா இந்த இடத்துல அழகா சொல்லுவாரு. அப்போ பவதா ராதசம் எதனால அவ்வளவு பூர்ணத்துவம் வந்ததுன்னா, பவதா உன்னால, பகவானால இந்த நெஞ்சு இப்ப பூர்ணமா இருக்குது. இப்ப இப்ப குறையா இருக்கணும், குறையன்னா என்னன்னே தெரியலையே, நிறையவா இருக்கு. என் மனசு இப்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த பாகவதம் படிக்கும் போது ஆனந்தமா இருக்கு. உன் நாமங்களை சொல்லும் போது கீர்த்தனை பண்ணும்போது மனசு பூர்ணமா இருக்கு. இப்பதான் சௌக்கியம்னா என்னன்னே தெரியுது கிருஷ்ணா. இதுக்கு முன்னாடி நான் சௌக்கியமா இருக்க போறேன், பிடிக்காத விஷயத்தெல்லாம், பிடிக்காத வேலைகள்லாம் செய்து, யாருக்கோ கட்டுப்பட்டு, எதுக்கோ உழைச்சி, என்னமோ தலையெழுத்தேன்னு நான் செய்தேன். அதெல்லாம் நான் ஒரு சேமத்தையும் சாதிச்சுக்கல. ஆனா இன்னைக்கு உன் கதைகளை படிக்கும் போது, உன் பாகவதம் படிக்கும் போது, உன் நாமங்களை கீர்த்தனம் போது எவ்வளவு சௌக்கியம் இருக்கு. இந்த பூர்ணத்துவம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் போது கூட கிடைக்கலையே. இன்னைக்கு உன்னுடைய பாகவதம் படிக்கும் போது அல்லவா இந்த பூர்ணத்துவம் கிடைக்குது. பவதாராதசாராத்தம் சர்வஸ்மா ஆத்மனே நமஹ, சர்வஸ்மா ஆத்மனே நமஹ. அப்படியேப்பட்ட எல்லா விதத்திலையும் எனக்கு அப்படி சேமங்களை கொடுத்தி. சரி, எதுக்காக பகவானுக்கு ஜெயம் பண்ணணும்? ஆமா, இரணிகசிபு ராவணம் போன்றவர்கள்லாம் யார் ஜெயிப்பாங்க? பகவான் தானே ஜெயிக்கணும்னு. அந்த ஜெயத்துக்கு தேவர்களோட ஜெயம் போட்டோம், அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. அது எந்த யுகத்தில் நடந்ததோ. ராவணத்துக்கு இரணிகசிபு வதம் பண்ணது வந்தான்னா அது ஜெயம் போனவங்க தேவர்கள் ஜெயம் போட்டோம். எனக்கு ஜெயம் எதுக்காக போனா, எதுக்காக ஜெயம் பண்ணணும் எனக்கு அப்படின்னா, ஸ்வஸ்திரஸ்துமே, என்னுடைய நன்மை, என் ஆத்ம லாபத்துக்காக என்னை பிடிச்சானே பகவான், அதுக்கு ஜெயம் பண்ணுமா. என் வாழ்க்கையில பகவான் ஜெயிக்கணும். என்னுடைய சங்கல்பம் ஜெயிக்கூடாது, என்னுடைய சுயநலம் ஜெயிக்கூடாது, என்னுடைய தாட்ஸ் எல்லாம் ஜெயிக்கூடாது. நான் அதெல்லாம் தப்பா இருக்கும், நான் சிந்திக்கிறதெல்லாம் தப்பு, நான் செய்யறதெல்லாம் தப்பு, எல்லாமே தப்பா இருக்கும், நான் பேசுறதெல்லாம் தப்பா இருக்கும். அதை திருத்தி என்னை சத்சங்கத்துல சேர்த்து என்னை பாகவத தர்மத்துல ஈடுபட வைக்கிறியே, அதுல உன்னுடைய ஜெயம் ஏற்படணும். நீ தோத்து போயிட்டேன்னு உனக்கு குறையா இருக்கும். நான் குறையா இல்லை, இப்பதான் நிறைய இருக்கு. நான் உன்னை விட்டு நான் உன்னை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு உன்னை விட்டு நான் ஓடி போய் நான் ஜெயிக்கணும்னு நினைச்சு சாதிக்கணும்னு நினைச்சேன், ஒன்னுத்தையும் சாதிச்சுக்கல. கெட்டு குட்டி சவரா போனதுதான் மிச்சம், ஒன்னுத்தையும் சாதிச்சுக்கல. நோய்களாலே, கஷ்டங்களாலே, மனசு கஷ்டம்லாம். ஆனா இன்னைக்கு உன்னால உங்களை பிடிக்கிறதுதான் சௌக்கியம்னா என்னன்னே இப்பதான் தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே இந்த ஸ்லோகம் படிக்கும்போது ஸ்ரீ அண்ணா ஞாபகம் வரும். அருமையா சொல்லுவார். இந்த இடத்துல மனசு அப்படியே நிறைஞ்சிடும். திருமாலிரஞ்சோழி நின்றானே
அப்படின்னு அவன் வந்து நான் நெஞ்சில நின்ற உடனே அப்படி பூர்ணமா இருக்கும் மனசு. பகவானே அந்த சியாம சுந்தரனாக அந்த ராதா வல்லவன் வந்து நின்றுட்டானா ஹிருதயத்துல, அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். உண்மையிலே அதுதான் சொல்றேனே, பகவானையும் மதிக்கிறது இல்லை, சாதுக்களையும் மதிக்கிறது இல்லைன்னா அவளுக்கு என்னதான் கதி, எங்கதான் போவேன், நீ என்னதான் சாதிச்ச, இவ்வளவு காலம் நீ உழைச்ச, என்னென்னோ கஷ்டப்பட்டு என்ன சாதிச்சுட்ட, உன் வாழ்க்கையை பகவானத்துல அர்ப்பணம் பண்ணிட்ட பிறகு நீ என்ன குறைப்பட்டுட்ட? ₹1,00,000 பணம் இல்லைப்பா, ஒத்துக்கிறேன், லட்சக்கணக்கில் பணம் இல்லை, இல்லை ஆயிரக்கணக்கில் கூட பணம் இல்லை, ஆனா அன்னைக்கு என்ன பகவான் படியாளுக்கிறான், ஆனா நிம்மதியா இருக்குது இல்லை. இந்த சாந்தி, இந்த சௌக்கியம், இந்த பூரணத்துவம் வேற எதில் கிடைக்கும்? பகவத் பக்தியில தவிர வேற எதில் கிடைக்கும் சொல்லுவாங்க. திருப்தியா இருக்குது பாருங்க இந்த பாகவத்தை அனுபவிக்கும் போது. இந்த ஒரு ஸ்லோகம் எவ்வளவு சுவையா இருக்கு பாருங்க. ஜிதந்தே, அதாவது ஒரு சமயத்துல தேவர்கள்லாம் வந்து இந்திரனுக்கு ஜெய், அதாவது அக்னி பகவான், வருண பகவான், வாயு பகவான் எல்லாமே அசுரர்களை ஜெயிச்சுட்டு இந்திரனுக்கு ஜெயம் போட்டுன்னு வந்தாங்களாம். இந்திரனுக்கு ஜெய், இந்திரனுக்கு ஜெய், இந்திரனுக்கு ஜெயன்ட்டு தேவேந்திரனுக்கு ஜெயம் போட்டுன்னு வந்தாங்களாம். யாரு? அக்னி பகவான், வாயு பகவான், வருண பகவான் எல்லாமே. அப்போ திடீர்னு எதிரில் ஒரு பெரிய பூதம் தோன்றுச்சான், பெரிய பூதம் ஒன்று தோன்றுச்சான். அந்த பூதமானது அந்த பூதத்தை அதிக்கிரமிச்சு போக முடியலையாம். அதிக்கிரமிச்சு போக முடியாத போது நீ யார் அப்படின்னு கேட்டதான். உடனே யார் இந்த பூதம், போய் கண்டுன்னு வா அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரன் அமிச்சான் அக்னி பகவானை, வாயு பகவான் அமிச்சாரான். அந்த வாயு பகவான் போனாராம். நீ யார்? நான் வாயு பகவான். உன்னுடைய சக்தி என்ன அப்படின்னு, உன்னுடைய பராக்கிரமம் என்ன? நான் எப்படியாப்பட்ட உலகத்தையே நான் பறக்கச்சிடுவேன், எப்படியாப்பட்ட மலையே நான் பேர்த்தறி செய்வேன், அப்படியாப்பட்ட வாயு என்னுடைய பெரிய வாயு சக்தி, என்னால் எதையும் பறக்கடிக்க முடியும். அப்படியா? உன்னால இந்த ஒரு புல்ல பிடிங்கி போட்டு அந்த பூதமானது இந்த புல்ல உன்னால பறக்கடிக்க முடியுமா அப்படின்னு தாராளமா பண்ண உஃப்னு ஊதுறாராம். யாரு? வாயுதேவன். ஊதி ஊதி பாக்குறாரா, தன்னுடைய புயல் காத்து, பயங்கரமான காத்து வச்சுன்னா அந்த புல்ல அப்படி அசையில, நெகிழல, அப்படி வளையல, அப்படி சினுங்கல, அப்படி ஒண்ணுமே ஆகல, அப்படியே இருக்குது அந்த புல், கொஞ்சம் கூட அசையாம இருக்குது. அப்போ அதுவே உஃப்னு ஊதி டயர்டாகி போய் வாயுதேவனே என்னால முடியல பின்வாங்கி போச்சான். உடனே அக்னி மகன் அமிச்சானா தேவேந்திரன், அக்னி நீ போ, அது யார் அந்த பூதம், என்ன அந்த புல்ல இந்த வாயுதேவனை அசைக்க முடியல, போய் கேளு, நீ விசாரி யாருன்னு. அப்ப நீ யார் அப்படின்னு, நீ யார்? நான் அக்னி பகவான், ஆசுசுக்ஷனி, எதையும் வத்தடிச்சிடுவேன், எல்லாத்தையும் பூசிக்கிடுவேன், அப்படிப்பட்ட அக்னி பகவான், எல்லாத்தையும் வத்தடிப்பியா, எல்லாத்தையும் வத்தடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை புல்ல அது போடனே இதை வத்தடி பார்க்கலாம், இந்த புல்ல வத்தடிக்கிறது பெரிய விஷயமான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாராம், தன்னுடைய மொத்தம் அக்னியையும் அப்படியே தீட்சணத்தை போட்டு அந்த புல்ல எரிக்க பார்க்குறாராம், பொசுக பார்க்குறாராம். அது வாடலை, வதங்கலை, பச்சை பச்சையில் இருக்குது அந்த புல்லானது. அப்போ அக்னி பகவானே டயர்டாகி போய் வந்துட்டாராம், பெண் வாங்கிட்டாராம். அப்போதான் பார்த்தாரு, என்ன இது வாயு பகவான் அக்னி பகவான் யாராலும் ஒன்றும் முடியலோடனே அது உடனே தேவேந்திரனே போனான். நான் நேரம் தேவேந்திரனே நேரில் போன உடனே அந்த பூதம் மறைஞ்சு போச்சு. அப்போ உடனே அங்க அஷ்டபுஜேஸ்வரியாக துர்க்கையானவள் தோன்றினாள் அந்த இடத்துல. அந்த இடத்துல தோன்றின உடனே நமஸ்காரம் பண்ணா, யார் அந்த பூதம்? இப்போ ஒரு பூதம் இங்க இருந்ததே யார் அது? அப்பா, நீங்க வந்து அசுரர்கள் ஜெயிச்சதுனால நாங்க தான் ஜெயிச்சோம் ஜாவதேசம் மாத்தட்டீங்களே, உண்மையிலே உங்களுக்கு ஜெயம் இல்லை, உங்களுக்குள்ள சக்தியை கொடுத்தது, உங்களுக்கு எல்லா பராக்கிரமங்களும் அஸ்திர பலம் எல்லாத்தையுமே கொடுத்தது பகவானுக்கு தான் ஜெயம் போடணும், அந்த சர்வேஸ்வரனுக்கு தான் ஜெயம். அந்த பூதம் யாருன்னா அந்த பூதத்துடைய மனைவி நான் தான், துர்கை. அதான் சொல்றேன், அந்த சர்வேஸ்வரன் தான் ஜெயம் போடணுமே தவிர இந்திரனுக்கு ஜெயம் போட வேண்டியது இல்லை. அப்ப இந்திரனால ஜெயம் கிடையாது. எப்படி கிருஷ்ண அவதாரத்துல பகவான் வந்து மழை வந்து இந்திரனால பெய்யல, அதனால என்னுடைய இஷ்டப்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பகவானால் தான் மழை பெய்யுது. இந்திரன் சந்திரன்லாம் பகவானுடைய வேலைக்காரன். அது மாதிரி அந்த வந்தது வந்து உங்களுக்கு தோன்றினது யாருன்னா சர்வேஸ்வரன். அதனால ஜெயம் வந்து இந்திரனுக்கு ஜெயம், அக்னி பகவான், வாயு பகவான், வருண பகவான் போட்டதெல்லாம் பிரயோஜனப்படாது. யாருக்கு வேணும்? உங்களால ஒரு புல்ல, அதான் தேனவினா திருநத்தபி சலேன அப்படின்னு, அவனருள் இன்றி ஒரு புல்லும் அசையாது அப்படின்னு சொல்றேன் இல்லையா? அந்த பழமொழி அங்கந்தான் வந்தது. இது உபநிஷத்துல ஒரு கதை, இது அந்த உபநிஷத்துல சொன்ன கதை இது. அதனால பகவானுடைய சக்தியில் இருக்கும்போது அந்த ஒரு அக்னி பகவானோ, வாயு பகவானோ, வருண பகவானோ, தேவேந்திரன் நினைச்சா கூட அந்த புல்ல கூட அசைக்க முடியல அப்படின்னா பாருங்க.
அப்ப எல்லாம் சர்வேஸ்வரனுடைய பலத்தினால் நடக்கிறது. அதனால தனக்குத்தானே ஜெயம் போட்டுக்கூடாது. நான் ஜெயிச்சிட்டேன், நீ பகவான் நினைச்சா நீ ஜெயிப்ப, இல்லைன்னா அந்த பகவான் தோத்து போட நினைச்சா தோத்து போடுவேன். நிறைய விஷயத்துல நம்ம தோத்து போறோம் இல்லையா? எவ்வளவு விஷயம் ஃபெயிலியர் ஆகும். நிறைவேறின ஆசைகளோட நிறைவேறாத ஆசைகள் தான் நிறைய. ஏன் நான் சங்கல்பம்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது, நிறைய ஃபெயிலியர் ஆக போதுதான். பகவானுடைய அருள் இல்லை, பகவான் தெய்வ அனுகூலம் இல்லை, இதுதான் காரணம். அப்போ ஜெயம் யாருக்கு போடணும்னா நமக்கு நாமே ஜெயம் போட்டுக்கூடாது, நம்ம தற்பெருமை பேசிக்கூடாது. எதனா ஒன்று சாதிச்சிட்டோம்னா பத்தியா நான் சாதிச்சேன், பத்தியா நான் சம்பாதிச்சேன், நான் இந்த குடும்பத்தை அட்டி காப்பாத்துறேன், நான் தான் செலவு, நான் தான் எல்லாம், நான் அது டீ குபுதரில் போடு. அப்படிதான் தேவேந்திரலாம் வந்தான், நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு. இந்திரனுக்கு ஜெயம் நாங்க ஆக்சுவலாக பார்த்தா அந்த ஒரு புல்ல கூட அசைக்க முடியல. பகவானுக்கு தான் ஜெயம். அவன் நினைச்சனால தான் இவ்வளவும் செயல்பட முடிஞ்சது, செய்யறதுக்கான ஆரோக்கியம் கிடைச்சது, உனக்கு எல்லாமே சம்பாதிக்க முடிஞ்சது, எல்லாம் உன்னால சாதிச்சுக்க முடிஞ்சது. காரணம் பகவானுக்கு ஜெயம் போடணும். அந்த பகவானால உனக்கு எல்லாம் ஜெயமும் கிடைச்சிது. சக்தியற்ற உன்னால என்ன பண்ண முடியும்? அவன் சக்தி கொடுக்கலனா. அதனால ஜிதம் தே ஆத்மவித் துரிய ஸ்வஸ்தையே ஸ்வஸ்திரஸ்துமே துரியே. துரியன்னா பகவான் தான் எல்லாத்தோட உயர்ந்தவன். அவன் தான் நமக்குள்ள பரமாத்மாவாக இருக்கக்கூடியவன். அவனுக்கு தான் ஜெயம் பண்ணமா ஜிதம் தே அப்படின்னு. அதனால்தான் வராஹோதத்துல கூட ஹிரண்யாக்ஷன் மதம் பண்ணோடனே தேவரெல்லாம் ஜெயம் போட்டாங்க. ஜிதம் தே அஜித யஜ்ஞ பாவனா. அப்புறம் ஹிரண்யாக்ஷன் ஜெயிச்சதுக்கு ஹிரண்யாக்ஷன் ஜெயிச்சதுக்கு அவங்க ஜெயம் போட்டாங்க தேவரெல்லாம் முனிவரெல்லாம். நம்ம எதுக்கு ஜெயம் பண்ணான்? நம்ம வாழ்க்கையினுடைய நன்மைக்காக நம்ம சாதுக்களை கொடுத்து, பாகவதத்தை கொடுத்து, பகவன் நாமத்தை கொடுத்து இவ்வளவு அனுகிரகம் பண்ணிக்கிறானே. ஆனா நம்ம தான் திரும்பி பார்க்கறது இல்லை. சாதுக்கள் இல்லையான்னா நான் தான் சாதுக்களை தேடி போல. ஸ்வஸ்திரஸ்துமே, என் நன்மைக்காக என் மங்களத்துக்காக பகவான் சாதுக்களை கொடுத்துருக்கான். நான் தான் அவர்களை தேடி போய் சேமத்தை நாடிக்கல. சாதுக்களை திரும்பியே பார்க்காம இருக்கிறோம். அவர்களே ஃபோன் பண்ணி பேசினாலும் ஃபோன் எடுக்க மாட்டோம், அவர்களே மெசேஜ் அனுப்பிச்சாலும் ரிப்ளை பண்ண மாட்டோம், அவர்களே நம்ம இடத்துல பேசணும் ஆசைப்பட்ட வீடு தேடி வந்தாலும் அவர்களை உதாசீனப்படுத்திடுவோம். அது கெட்ட நேரம். கெட்ட நேரம் இருந்தால் தான் அந்த சாதுக்களுடைய அனுகிரகம் கிடைக்காம போயிடும். பகவான் காட்டி கொடுப்பான். பகவான் என்ன ஊட்டிவான், காட்டுவான், ஊட்டுவான். நாம தான் அதை பயன்படுத்திக்கணும். அதுவும் ஆபத்து காலத்துல ஏதோ அந்த சாதுக்கள் இத்தனை நாள் பார்த்தா அந்த சாதுக்கள் நம்ம கண்ணில் தென்பற்ற மாட்டாங்க. அன்னைக்கு பார்த்தா ஆபத்து காலத்துல சாதுக்களை பகவான் காட்டி கொடுப்பான். அதை பயன்படுத்திக்கினா நல்ல நேரம், இல்லைன்னா போச்சு. ஆனா அந்த சாதுக்களை நம்ம தொல்லையா நினைப்போம், இல்லை கட்டி அவர்களை பிடிக்காதவளா நினைப்போம். அது மாதிரி எவ்வளவு பேர் அவரோட பேசவே விரும்ப மாட்டோம். ஏன்னா பௌதிக விஷயங்கள் அவ்வளவு முக்கியமா தோணிடுச்சு மனசுல. அதுதான் நம்மளுக்கு அப்படியே என்ன சாதிச்சே, நீ என்ன நிம்மதியா இருந்தா, என்ன சௌக்கியமா இருக்குன்னா சோம்பேத்தனமான வாழ்க்கை வாழ்ந்த மந்தமதையா பகவத் விஷயமே திரும்பி பார்க்காம, ஆத்ம லாபத்தை தேடிக்காம, தேக லாபத்தை தேடின்னு, பண லாபத்தை தேடி என்ன சாதிச்சே சொல்ல பார்க்கலாம். அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுகிறது. ஸ்வஸ்திரஸ்துமே, பகவான் எல்லாத்தையும் உனக்கு எல்லாத்துலயும் ஃபெயிலர், தோல்வியை கொடுத்து உனக்கு பக்த சங்கத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு காரணம்னா நம்ம நன்மைக்காகவும். அவனுக்காக வேண்டியது என்ன இருக்கு பகவானுக்கு? ஸ்வஸ்திரஸ்துமே, நான் எனக்காக பகவான் பாடுபடுறானா. அருமையான ஸ்லோகம் இல்லை அது. பவதா ராதசா எதுக்காகனா உன்னை பூர்ண நிலையில வைக்கிறதுக்காக. பவதா ராதசா ராத்தம், அந்த பூர்ண நிலையில உன்னை வைக்கிறதுக்காக, அப்படி பிரேமையில உன்னை தலைக்க வைக்கிறதுக்காக. அப்படி சர்வஸ்மா ஆத்மனே நமக, அப்படி எல்லா விதத்திலையும் என் ஆத்மா இருக்கக்கூடிய பகவானே உனக்கு நமஸ்காரம். சர்வஸ்மா அப்படி நம்மள எந்த ஆபத்துக்கள் வராதபடி நம்ம காப்பாத்தி அப்படி நம்மள வாழ வைக்கிறதுக்காக தான் பகவான் இவ்வளவு பாடுபடுறானா சாதுக்கள் மூலமா. அதுதான் சொல்ற, அங்கங்க சாது விருட்சங்களை நட்டு வச்சிருக்கானா பகவான். எங்க போனா இப்படி போனா தப்பிக்க முடியாம, அப்படி போனா தப்பிக்க முடியாம, இங்க போனா இஸ்கான், இங்க போனா பாகவதம், இங்க போனா ராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சங்கீர்த்தனம், ராமநாம சங்கீர்த்தனம், இங்க போனா ஹரே கிருஷ்ணா நாம, இப்படி சாதுக்கள் விருட்சங்கள் அங்க நட்டு வச்சு அந்த சாதுக்கள் மூலமாக நம்மளை தேடி வரும்படியா பண்ணி அந்த சாதுக்கள் மூலமா நமக்கு அனுகிரகம் பண்றான் பகவான். அதனால பகவானுக்கு தான் ஜெயம் போடணும். நமக்கு நாமே ஜெயம் போறது பிரயோஜனமே இல்லை. நம்ம ஒரு இடத்துல ஜெயிச்சா ஒரு இடத்துல தோத்துப்படுவோம், புரியுதுங்களா? அதனால பகவானுக்கு தான் ஜெயம் பண்ணோம். அதை விட இந்த ஸ்லோகம் ஞாபகம் வந்தது டக்குன்னு. சரி, இதை அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இது பாகவதத்துல இது ஒரு ஸ்லோகம் இல்லை,
இது போல 18,000 ஸ்லோகம் அருமையா இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கு. மகான்கள் அந்த ஸ்லோகங்களை அவ்வளோ அழகா பதத்துக்கு அவருடைய வியாக்கியானம் அழகா இந்த கதைகளாக சொல்லும்போது, இந்த உபநிஷத்துல வர கதை இது. தேவேந்திரனுக்கும் அந்த போதத்துக்கும் நடந்த சம்பாஷணை, அந்த துர்க்கைக்கு நடந்த சம்பாஷணை உபநிஷத்துல வர கதை இது. அதனால ஒரு தடவை தேவர்கள்லாம் தங்களுக்கு ஜெயம் போட்டு வந்தாங்களாம். கடைசியில் பார்த்தா பகவான் காண்பிச்சான், உங்களுக்கு இல்லை ஜெயம், அந்த அசுரரை ஜெயிச்சது உங்க பலத்தினால் இல்லை, பகவத் பலத்தினால்தான் நீங்க ஜெயிச்சிங்க, அந்த சர்வேஸ்வருடைய பலத்தினால நீங்க ஜெயிச்சிங்க அப்படின்னு துர்கை சொல்றாளாம். அதெல்லாம் எவ்வளவு அருமையான விஷயம் பாருங்க. சரி, ராம 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 ராம. இப்போ மகான்களுக்கு என்னன்னா, ஒரு இடத்துல நம்ம தேடி போறோம், ஒருத்தர் நல்லது செய்யறோம், அப்படி அவங்களை இது பண்றோன்னா கூட அதனால அந்த சிஷ்யர்களால குருநாதருக்கு தொல்லை கூட, அவர்களால பிரச்சனை கூட உண்டாகும். ஏன்னா அவங்களுடைய பாரத்தை குருநாதர் ஏத்துக்கிறாரு, எல்லாம் பண்ண தொல்லை கூட உண்டு. ஆனாலும் அவர்களை மேல விழுந்து காப்பாற்றுவாங்களாம் அந்த குருமார்கள் மகாத்மாக்கள்லாம். ஏன்னா அந்த ஜீவன் கரையேறணும், அந்த ஜீவன் நன்மை அடையணும். அதுக்கு பகவத் வாசனையே இல்லாம, பகவத் ஞாபகமே இல்லாம இருக்கு இந்த ஜீவன். உலக வாசனை இல்லை, உலக விஷயங்கள்லயே தியானம் பண்ணிட்டு இருக்கு. இப்படி அது ஒன்றும் சேமத்தை அடையிலையே, நிம்மதியற்று இருக்கிறதே, இதெல்லாம் நிம்மதி பெறுமா அப்படின்னு சொல்லி மகான்கள் அவர்கள் எப்பொழுதும் பகவத் நிஷ்டை, கிருஷ்ண பிரேம நிஷ்டையில, பாகவத நிஷ்டையில இருக்கிறவங்க தேடி தேடி போய் அவர்களிடத்துல கருணை காட்டி அவரோட தொடர்பு கொண்டு அவருக்கு நன்மை செய்யணுன்னே நினைக்கிறவங்க. சாதுக்கள் நன்மையை மட்டுமே விரும்பக்கூடியவர்கள். சுகிருதா சர்வதேகினாம், சகல ஜீவராசிகளும் நல விரும்பிகளா மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தீங்கே தெரியாது. அப்படியே அவங்களுக்குள்ள தீங்க வந்தாலும் அந்த தீங்க பகவான் எடுத்து போட்டுருவான் இருதயத்துல இருந்து. நீ அப்படி நினைக்காத, தப்பா நினைக்காத, நல்லதை மட்டும் நினை அப்படின்ற பகவானை கருணை காட்டுவான். ஏன்னா அவர்கள் ஹிருதயத்தில் இல்லாட்டி பகவான் அவங்க ஹிருதயத்தில் இருப்பானா அவங்களுக்கு பாகவதத்தில் தான் இன்ட்ரெஸ்ட் வருமா, இல்லை பாகவத்தில் பித்து பிடிக்குமா அவங்களுக்கு? அப்போ பகவான் அவங்க ஹிருதயத்தில் இருக்காது ஸ்பஷ்டமா தெரியுது இல்லையா? இல்லை பக்தி விஷயங்களை பற்றி எப்படி இப்படி அனுபவிக்க முடியும்? அதனால பக்தர்களுக்கு பகவான் நல்லதே செய்யக்கூடாது. ததா ததக வீசஸ்ய பக்தானாம் சம் அபிப்சதா, நல்லது மட்டுமே ஆசைப்படக்கூடியவன், அந்த பக்தனுக்கு நல்லது செய்து மட்டுமே ஆசைப்படக்கூடியவன். ஆனா சில பேர் அந்த பக்தர்ல திரும்பியே பார்க்கறது இல்லை, அந்த பக்தருடைய தொடர்பே கொள்றதில்லை. யாரும் நம்ம யாரும் அவ்வளவுதான், அவரும் நம்மளும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனா பகவானுடைய அனுக்கிரகம் பெற்றவர்கள் தான் அந்த பக்தர்கள் சாது விருட்சங்களை பயன்படுத்தி அந்த குளிர்ச்சியான நிழல் தருமே, அந்த சாது விருட்சங்கள் குளிர்ச்சியான நிழல் தருமே, குளிர்ச்சியான பழங்களை கொடுக்குமே, அது அருமையா அந்த மரத்து நிழலுக்கு நிழலும் கொடுக்குது, அந்த பழங்களையும் கொடுக்குது. அதை சாப்பிட்டு ஆனந்தப்படுறதை விட்டுட்டு நம்ம இந்த வெயில்ல, வேகாத வெயில்ல ஏன் கஷ்டப்படணும்? இப்ப நல்ல வெயில் சீசன், நல்லா வெயில் சரியான காய்க்குது, மண்டியை பழகுது வெயில். ஆனா அங்கதான் எப்படி இருக்குது? சாது விருட்சங்கள் அடியில் பார்த்தா குளிர்ச்சியா இருக்கு, இங்க ஒரு ஆசுவாசம் இருக்கு, நம்ம நிம்மதி இருக்கு அப்படின்னு அங்கங்க சாது விருட்சங்களை பகவான் நட்டு வச்சிருக்காங்க. சாது விருட்சங்கள் சாதுக்கள் இல்லையான்னு நாம தான் சாதுக்களை தேடி போகலையா, சாதுக்கள் அங்கங்க இருக்கா. சரி, ஓகே. அதனால இந்த பாகவதம் படிச்சு பாருங்க, இது உள்ள ஸ்லோகங்கள்லாம் அனுபவிச்சு பாருங்க. அந்த அனுபவம், இந்த பாகவத ஸ்லோகம், இப்ப நான் ஒரு ஸ்லோகம் சொன்னேன், இந்த ஒரு ஸ்லோகத்துல இவ்வளவு அனுபவம் இருக்குன்னு சொல்றேன். இது போல படிப்படியா ஒவ்வொரு ஸ்லோகம், அந்த புஸ்தகத்தை பார்த்தோன்னா அந்த புஸ்தகத்துல அப்படியே அடுத்த ஸ்லோகம் கூட என்னன்னு நம்ம சொல்லிடுவோம். திடீர்னு இந்த ஸ்லோகத்தை அப்படியே ஞாபகப்படுத்திக்கிட்டேன், நான் படிச்சு வச்சிருந்த முன்னாடி. இந்த ஸ்லோகத்தை ஞாபகப்படுத்தி இந்த ஸ்லோகத்தை பத்தி பேசணும்னு ஆசைப்பட்டேன், அதில் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டேன். அது புஸ்தகத்தை திறந்தா அந்த ஸ்லோகத்துக்கு அடுத்த ஸ்லோகம் என்னென்னலாம் நிறைய வரும் அந்த ருத்ரகீதத்துல, அதெல்லாம் நம்ம படிச்சோம்னா இன்னும் சுகமா, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அது உணர்ந்த நாள் நம்ம எடுக்கலாம். அது உணர்ந்த நாள் பகவானுக்கு என்னைக்கு கருணை காட்டுறானோ அன்னைக்கு அந்த விஸ்தாரமா பார்க்கலாம் அந்த ருத்ரகீதத்தை. ரொம்ப அருமையான இருக்கும். ஸ்னிக்த பிராவருட் கணஷ்யாமஹா சர்வ சௌந்தர்ய சங்கரம், அதெல்லாம் அந்த ருத்ரகீதத்துல வர ஸ்லோகம் தான். ரொம்ப அருமையா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். பாகவதர்களுக்குன்னே, அதாவது பகவானுக்கு விராட் ரூபம் இருக்கு, அவதார ரூபங்கள் இருக்கு, பலவிதமான ரூபங்கள் இருக்கு பகவானுக்கு. உலக விபூதி ரூபங்கள் இருக்கு. விபூதி ரூபம்னா பகவானுடைய மகிமைகள் ரூபம். இந்திரர்கள், இந்த தேவர்களுக்குள்ள நான் இந்திரனா இருக்கிறேன் அப்படிலாம், இதெல்லாம் விபூதி ரூபம். குதிரைகளுக்குள்ள நான் உச்சஸ்வரஸ்ன்ற குதிரையா இருக்கிறேன், அசுரர்களுக்குள்ள நான் பிரகலாதனா இருக்கிறேன். அதே சமயத்துல அப்படியே ஒன்று சொல்றாரு இல்லையா, நட்சத்திரங்களுக்குள் நான் சந்திரனாக இருக்கிறேன்
அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா. ஒவ்வொரு விபூதி அதெல்லாம் மகிமை. அப்படி விபூதி ரூபங்களா தரித்திருக்கான். விராட் ரூபம் என்னன்னா இந்த உலகமே தன்னுடைய வடிவமாக கொண்டிருக்கான். இது போல பல ரூபங்கள் பகவான் தரித்திருக்கான். அப்போ அவதாரங்கள்ல மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், வராக போன்ற பல அவதாரங்கள், அந்த அவதார ரூபங்கள் தரித்திருக்கிறான். ஆனா இந்த ரூபங்கள்லாம் தள்ளிட்டு பாகவதர்களுக்குன்னு ஒரு ரூபம் வச்சிருக்கானாம். அதுதான் சர்வ சௌந்தர்ய சங்கிரகம். நம்ம தியானத்தினால கல்பிக்கிறது ஒரு ரூபமா. பகவானே நேரடியா தோன்றான்னா அது எப்படி இருக்குன்னா நம்ம கல்பனையெல்லாம் அங்க மறந்து போயிடும். கல்பனை எல்லாம் விட்டு போயிடும். நம்ம கல்பிக்கிறோம் இல்லையா, பகவான் சியாம சுந்தரனாக சுல்சுல் கேசல் உள்ளவனாக மயில்பிள்ளை அணிந்தவனாக அழகான ரூபம், இதுவே அழகா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம கற்பனையினால கிருஷ்ணனை ஒரு வடிவமைக்கிறோம் இருதயத்துல, அதுவே நம்மளுக்கு அழகா இருக்குன்னு தோணுது. ஆனா அவனே நேரடியா தோன்றிட்டான்னா நம்ம கல்பனையெல்லாம் விட்டு போயிடும். அப்ப கல்பனைலாம் நம்ம மனசு விட்டு போயிடும். அப்ப அவனே தோன்றானா இப்படி இருக்கணும். சர்வ சௌந்தர்ய சங்கிரகம், மொத்த அழகத்துடைய நிதியாக பகவான் கோடி மன்மத்தில் லாவண்யனா பிரகாசிப்பானா. அந்த அழகு எப்படின்னா அவனே சாட்சாத். அது வரைக்கும் உபாசனை பண்ணணும் இந்த கல்பனையினால பகவத் கிருஷ்ண ரூபத்தை. இப்ப விக்கிரக வடிவத்துல வழிபடுறோம், படங்கள்ல வழிபடுறோம், சாமி படங்கள்ல. அதெல்லாம் எது வரைக்கும்னா அவன் சாட்சாத்காரம் பெற வரைக்கும். அப்படி உபாசனை பண்ண 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 பகவான் கருணை காட்டி தானே தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகோகம். தாம்னா ஸ்வேன அவன் ஒரு மினுக்கிட்டான்னா ஹிருதயத்துல மற்ற கல்பனைகள்லாம் அடிபட்டு போயிடும். அவனுடைய சாட்சாத்காரம் அது பாகவத அர்ச்சிதா. பாகவதத்துல அர்ச்சிக்கப்பட்ட அந்த ரூபம் இருக்கே அது சர்வ சௌந்தர் ஸ்னிக்த பிராவருட் கணசியாம. அப்படியே வார்த்தைகளை கொட்டுறாரு. ஸ்னிக்த பிராவருட் கணசியாம. அப்படியேப்பட்ட மேகம் இப்ப என்னன்னா இறுகிய மேகம் போல இந்த மழையை கொட்டிட்டு போகுது. அவள் கருணை மழையை பகவான் நம்ம வாழ்க்கையில கொட்டிட்டு போறான். அப்படிப்பட்ட ஒரு பாகவதர்களால் அனுபவிக்கக்கூடிய அந்த சியாம சுந்தர வடிவம் பாகவதர்களுக்குனே வச்சிருக்க அந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த புல்லாங்குழல் எழுதிய ராதாமலனாக அந்த காட்சி பக்தர்களுக்குனே வச்சிருக்கானா. அந்த ரூபத்துல லயிச்சுட்டான்னு சொன்னா அப்ப வேற எதுவுமே அவனுக்கு பிடிக்காதான் உலகத்துல. அது அவ்வளவு அழகு நிறைந்துதான். அந்த அழகத்தினுடைய ஒரு திவில தான் இந்த உலகத்துல சிந்தி கிடக்குது. இந்த பெண் அழகா இருக்கா, இந்த பூ அழகா இருக்கு, இந்த புடவை அழகா இருக்கு, இந்த வஸ்திரங்கள் அழகா இருக்கு, இது மினுமினுக்குது, இந்த நட்சத்திரங்கள் அழகா இருக்குது, சந்திரன் சூரியன் அழகா இருக்கு அப்படின்னு சொல்றோமே, இந்த வானம் அழகா இருக்கு, நீல நிற வானம் அழகு. இதெல்லாம் இந்த அழகெல்லாம் பகவானுடைய ஒரு தீவில லைட்டா சிந்தின அழகுகள் தான் அந்த உலகத்துல பரவி இருக்குது. அந்த அழகுக்கே நம்ம மயங்கிடுறோம். ஆனா அழகத்துடைய ஒரு வடிவம் பகவான் சர்வ சௌந்தர்ய சங்கிரகம். அப்பனா அவன் எவ்வளவு அழகா இருப்பான். அதுல நீ மயங்காம இருக்கிறதாதான் ஆச்சரியம். அதனால திரிபுவன கமனம் 3 உலகமும் சொக்கி போச்சு அந்த கிருஷ்ண அழகுல. அப்படிப்பட்ட சர்வ சௌந்தர்ய சங்கிரகமா இருப்பானா. அவனுடைய அழகுல சிந்தினதுதான் இந்த உலகத்துல அங்கங்க காணப்படுகிற சின்ன சின்ன அழகுல நம்ம மயங்கிறது. சின்ன இந்த தங்கம் பலன்னு இருக்குது. தங்கம் பார்த்தா அந்த தங்கத்துல மயங்குது மனசு. பலன்னு தங்கத்தை பார்த்தா வைரத்துடைய ஜொலிப்பு, வைரக்கலை பார்த்தா ஜொலிக்குது. அப்படி அந்த ஜொலிப்பை பார்த்து இதெல்லாம் பகவான் கலந்து சிந்தின ஒரு திவில. இந்த மாணிக்கம் அப்படி பளக்குது, அப்படி கலரா நீல மாணிக்கம், அப்படி நீல ரத்தனம், மரகத ரத்தனம் அப்படின்லாம் சொல்றேன் இல்லையா. அந்த பளபளப்புலாம் எதுல இருந்து டால் அடிக்குதுன்னா பகவானுக்கு இருந்து ஒரு ஜோதி. அந்த ஜோதியுடைய ஒரு திவில அதையே நம்ம ஆஹா ஓஹோன்றோம். ஆனா பகவானே தோன்னா எப்படி பிரகாசிப்பான், எவ்வளவு ஜோதியா இருப்பான், எவ்வளவு கலரா, எவ்வளவு அழகா, எவ்வளவு பியூட்டிஃபுல்னா அவ்வளவு அழகா இருப்பானா. சர்வ சௌந்தர்ய எல்லா அழகத்துடைய மொத்த வடிவமாக பகவான் காட்சியளிப்பானா. அவனே சாட்சாத்காரமா நம்ம ஹிருதயத்தில் தோணும் போது அப்படிப்பட்ட அனுபவம் கிடைக்குமா. அப்படிப்பட்ட ஸ்னிக்த பிராவருட் கணசியாமகா சர்வ சௌந்தர்ய சங்கரம் அந்த பாகவதத்துல அர்ச்சிக்கப்பட்ட அந்த ரூபம் ஹிருதயத்தில் தோணுனா அப்ப கருணை மழை நமக்கு நெருக்கமானவன், நம்ம ஆத்மாவே இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட ஸ்னிக்தன், அப்படிப்பட்ட கணசியாம. பிரவர்சிக்க போது இப்ப மழையானது கணசியாமனா வெள்ளை மேகம் கிடையாது, அது கனம் இல்லாத மேகம். கணசியாமனா கருமேகம், அதாவது நல்லா கனத்தோட நல்லா தண்ணீர்களை தேக்கி கொண்டு கனத்தோட இருக்குது. அது அப்படியே கொட்டிட்டு போகுது அந்த மழையை. அது குளிர்ச்சியா இருக்கும் போது அந்த மழை. அது மாதிரி நம்ம நம்ம மனசுல அந்த கிருஷ்ணனுடைய சௌந்தர்யம் அழகானது நமக்கு கொட்டி போய் நம்ம கருணையை வருஷிட்டு போறோம். நம்ம வாழ்க்கையில நம்ம கருணையை அப்படியே வெள்ளமா பொழிய போறோம். அப்படியேப்பட்ட ஒரு பகவான், அப்படியேப்பட்ட ஸ்னிக்த பிராவருட் கணசியாமகா அந்த சியாம சுந்தரன் நம்ம வாழ்க்கையில வந்துட்டான்னா, கருணையை கொட்டிட்டான்னா நம்ம மனசு பூர்ணத்துவம் அடைய போகுது. நம்ம சந்தோஷம்னா என்னன்னு அப்பதான் அனுபவிக்க போறோம், பேரானந்தத்தில் தெளிக்க போறோம். அப்படியேப்பட்ட பகவான் நம்ம ஹிருதயத்தில் தோன்றுவானா. அந்த ஸ்லோகத்தை அப்படி சொல்லியிருக்காரு. ஸ்னிக்த பிராவருட் கணசியாம சர்வ சௌந்தர்ய சங்கரம் பாகவத அர்ச்சிதே. பாகவதலால் அர்ச்சிக்கப்பட்ட ரூபம் அது ஹிருதயத்தில் அர்ச்சிக்கப்பட்ட ரூபம். அந்த ஆசைகளால் தான் அந்த பகவானை பார்த்த உடனே அந்த ஆசையில பேரானந்தத்தை தளிச்சு நாரதர் தன் அன்னை இறந்ததையும் மறந்து அந்த துக்கத்தை போக்கக்கூடியதா இருந்ததுதான் அந்த ரூபமானது.
அந்த மனகாந்தம், மனசை கவரக்கூடிய மனகாந்தம் எப்படி கவரமோ இரும்ப அவ மனகாந்தம் அப்படின்னு சொல்ற பதம் இருக்கு. நாரதர் பார்த்த ரூபம் அந்த ரூபத்தை தான் பார்த்தாராம். அந்த ரூபத்தை பார்த்துட்ட உடனே இருதயத்துல அது என்ன பண்ணும், அந்த அழகு அப்படி அனுபவிச்சு பிரேம அதிபர நிர்பின்ன புலகாங்கோ அதிநிர்விருதாக, அந்த பிரேமையினால மூழ்கி புலகாங்கோ உடம்பெல்லாம் புல்லரிச்சு போய் அந்த ஆனந்த சம்ப்ளவே அந்த ஆனந்த கடல்ல மூழ்கிட்டாராம். யாரு? நாரதர். அந்த ரூப தர்சனம் பண்ணி, பகவத் ரூபத்தை தர்சனம் பண்ணி அந்த பிரேமாதிபர நிர்பின்ன புலகாங்கோ அதிநிர்வதா அதிகமான ஆனந்தத்தை அனுபவிச்சாராம். அதிநிர்வதா ஆனந்த சம்ப்ளவே லீனோன்னா அவசியம் உபயம் முனே. அது வரைக்கும் அந்த உடம்ப மறந்துட்டாரு, எல்லாத்தையும் மறந்து அவ்வளவு வெளியில என்ன நடக்குதுன்னு அவர் தெரியா போது அப்படி இந்த கண்ணை மூடனா ஹிருதயத்துல பகவான் ரூபத்துல அப்படியே மெய் மறந்து அதுல அப்படியே மெல்ட் ஆயிட்டாராம், உருகிட்டாராம், அந்த பகவானோட கரைஞ்சிட்டாராம். அப்படியே ஆனந்தத்துல எல்லாத்தையும் மறந்திருந்தார் ஒரு முகூர்த்த காலம். அப்போ பகவான் அந்த ரூபத்தை மறைச்சிட்ட உடனே மறுபடியும் மனசு ஒருமுக பத்தி பார்க்கறாரு, அந்த ரூபம் தெரியல. அப்பா சரி பகவான் சொல்றான் இல்லையா, அவிபக்வ கஷாயானம் துத்தர்ஷோகம் குயோகினாம், பக்குவம் இல்லாத ஆத்ம தர்சனம் கிடையாது. அப்போ இந்த தர்சனம் ஒரு தடவை இந்த பிரேமானந்தத்துல தலைக்கிற அப்படி சர்வ சௌந்தரியம் விக்கிரகம் அப்படியேப்பட்ட அவ்வளோ அழகு நிறைஞ்சு அந்த ரூபத்தை காட்சி கொடுத்து இந்த இடத்துல ஸ்ரீ அண்ணா சொல்றாரு, அந்த சர்வ சௌந்தரியம் நம்ம கல்பிக்கிறது, தியானத்துல கல்பிக்கிறது ஒண்ணு, அவனா தோன்றது அந்த இந்த இடத்துல நாரதத்துக்கு தான் இந்த ரூபத்தை காட்சி அளித்தார். இங்க ருத்ரகீதத்துல சொன்ன அந்த சர்வ சௌந்தர சங்கிரகம் அந்த ரூபத்தை நாரதருக்கு அங்க காட்சி அளிச்சிருக்காரு, அப்படி ஸ்ரீ அண்ணா சொல்லியிருக்காரு. அப்போ நாரதரை பார்த்த ரூபம் அந்த ரூபம் தானா, அந்த பாகவதர்ச்சித ரூபம் தானா. அந்த ரூபத்தை பார்த்துட்டு கல்பனையில கொஞ்ச நேரம் கல்பனை பண்ணியிருந்தாரு, அந்த பகவான் திருவடி கமலங்களை தியானம் பண்ணார், அப்படி பாதாதிகாசமா தியானம் பண்ணார். அப்புறம் அந்த தியானம் பண்ண ரூபம் மறைஞ்சு போச்சு, பகவான் தானா தோன்ற ரூபமானது ஒரு தடவை காண்பிச்சார், சாட்சாத்காரம் ஆயிடுச்சு அவருக்கு. அந்த சர்வ சௌந்தரிய சங்கிரகம் அந்த பேரானந்த ரூபமானது தெரிஞ்ச உடனே பேரானந்தத்துல ஒரு முகத்த காலம் தெளிச்சிட்டாராம் அவர். அப்புறம் பகவானே எதுக்காக அந்த ரூபத்தை காண்பிச்சார்னா, இவ்வளவு எல்லா அழகை விட உயர்ந்த அழகு அந்த கிருஷ்ண அழகு அப்படின்ற அந்த கிருஷ்ண அழகுல மயங்கிட்டா உலகத்துல எந்த அழகு நீ மயங்க போற? இந்த வைரத்தின் பளபளப்பா, தங்கத்தின் பளபளப்பா, இல்லாட்டி பெண்ணுடைய அழகுக்கா, வேற எந்த அழகுக்கு நீ மயங்க போற? இல்ல வஸ்திரங்களுடைய அழகுக்கா, நகநட்டுகளுடைய அழகுக்கா, இல்லாட்டி இந்த ரூபத்தினுடைய பளபளப்பா, எதுக்காக நீ மயங்க போற? எதுக்கும் மயங்க மாட்டேன். அதனால சொல்ற கதஸ்பிருகா, எல்லா ஆசைகளும் விட்டவராக செஞ்சரித்தார். ஏன்னா நான் பார்த்த அந்த சௌக்கியம், நான் பார்த்த அந்த ரூபம் எவ்வளவு பெருசு, அதுக்கு இணையா இந்த உலகத்தில் உள்ள சௌக்கியங்களோ உலகத்துல உள்ள அழகுகளோ எதுவுமே ஈடாகாதே. இதெல்லாம் ஒரு கொசு மாதிரி, இதெல்லாம் ஒரு கடுகளவு கூட கிடையாது நான் அனுபவிச்ச அந்த சௌக்கியத்துக்கு இணையா அப்படின்னு அந்த ஆசை அதை மறுபடியும் பார்க்கணும் அந்த ஆசையினால மற்ற ஆசைகள்லாம் நீ விட்டுவிட போகிறாய் ஹிருச்சையான் மற்ற அப்படின்ட்டு பகவான் சொல்றாரு ஆசிரியப்பாக்காக. நாரதா, இந்த ஒரு தடவை இவ்வளோ அருமையான ரூபத்தை, இப்படிப்பட்ட கோடி மன்மத்தில் அவன் இந்த ரூபத்தை பார்த்து இந்த சௌக்கியத்தை அனுபவிச்சுட்டு, இந்த சௌக்கியத்துக்கு இணையா உலகத்துல எல்லா சௌக்கியமும் எந்த சௌக்கியமும் கிடையாதுன்னு நீ இந்த அனுபவம் ஏற்பட்டுச்சுல ஒரு தடவை இந்த அனுபவம், அப்ப மற்றதெல்லாம் செப்பு செப்புன்னு போயிட போகுது. உலகத்துல எதுவுமே உனக்கு பிடிக்காது. ஏன்னா எல்லாம் அல்ப ஆசைகள், அல்பமான சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப நம்ம பார்த்த அந்த ரூபம் அல்லவா பேரானந்தத்தை கொடுத்தது. அந்த நிலையை அடையணும், மறுபடியும் அடையணும் நீ முயற்சி பண்ண வர அந்த ஆசை, அந்த பகவானை மறுபடியும் பார்க்கணுன்ற ஆசையினால மற்ற ஆசைகள் நீ விட போகிறாய் அப்படின்ட்டு பகவான் ஆசீர்வாக்க சொல்றாரு. அப்பதான் கதஸ்பிருகாகா. அப்புறமா ஆசை விட்ட பிறகு மதம் எங்க, கர்வம் எங்க, போறாம எங்க, கதமதோ நிர்மத்சராக, போராமையற்றவராக மதமற்றவராக உலகத்துல சஞ்சரிச்சாராம் நாரதர். படிச்சு பாருங்க, அப்படி இருக்கும், அருமையா இருக்கும் பாகவதம். அப்போ பத்ராணி குஹ்யானி கிருதா நித்தியஸ்மரன்னு மங்களகரமானதான், ரகசியமானதான். அப்படியேப்பட்ட லீலைகளை, பகவானுடைய கிருஷ்ண லீலைகளை அப்படியே இறுதியில ஸ்மரிச்சுண்டு வாக்குல நாமானி அனந்தசிய ஹதத்திரவப்படன்னு வெட்கத்தை விட்டு பகவான் நாமங்களை கீர்த்தனை பண்ணிட்டு அந்த பகவானுடைய ரூபத்தை மறுபடியும் எப்போ பார்க்க போறேன் அந்த ஏக்கத்திலேயே அந்த ரூபத்திலேயே தியானம் பண்ணிட்டு அதான் ஹிருதானி ஸ்மரன்னு அது ஹிருதயத்துல ஸ்மரித்து கொண்டு பகவான் பண்ண லீலைகளை ஸ்மரித்து கொண்டு அப்படியே அந்த மகான்கள் சாதுர்மா சங்கம் பண்ணியிருந்தோம். அந்த மகான்களால் சொல்லப்பட்ட அந்த கிருஷ்ண கதைகளை அவர் பண்ண லீலைகள்லாம் ஸ்மரித்து கொண்டு உலகம் முழுதும் சஞ்சரிச்சாராம். அந்த ஹிருதயத்தில் ஏற்பட்ட அனுபவம், அந்த ரூபத்தை பார்த்தோமே அந்த நினைவு இருக்கு இல்லையா, அந்த நினைவு சிருஷ்டி பிரளயத்துல கூட உனக்கு இந்த தரிசனம் குத்தலையா, இந்த நினைவு ஒன்று விட்டு போவாது. தரிசனத்தோண்ட உனக்கு அந்த தரிசனம் வேணா அந்த தரிசனம் வேணா மறைச்சிட்டனே தவிர அந்த தரிசனம் பண்ண நினைவு ஒன்று விட்டு போவாது. உலகமே அழிஞ்சாலும் அந்த நினைவு ஒன்று விட்டு அழியாது அப்படின்னு பகவான் அனுகிரகம் ஆசிரியவாக்கா அனுகிரகம் பண்ற ஸ்லோகத்தை படிச்சு பாருங்க. அந்த அனுபவம் பகவான் கொடுத்துருக்கான் நாரதருக்கு 5 வயசுலயே. அது கொடுத்தது மட்டும் இல்ல,
அடுத்த பிறவில நீ விஷ்ணு பார்ஷதனாக ஆகப் போகிறாய், என் நாமங்களை கீர்த்தனம் பண்ணிட்டு என் புகழை பாடப் போகிறாய், பிரம்மதேவருடைய புத்திரனாக அவதரிக்க போகிறாய் அப்படின்னு சொன்ன பகவான் சொல்றார். இந்த அனுபவம் தான் பாகவத அனுபவம். அதுக்கு பிறகு பார்த்தா அதே மாதிரி பழைய காலத்துல பிரம்மதேவர் பகவானில் ஓடும்போது இவரும் ஓடிக்கிட்டார் மூச்சு சுவாசத்துக்குள்ள. அது மறுபடியும் பிறக்கும் போது அவர் மூச்சு சுவாசம் வெளியே வந்தார், பிரம்மதேவர் புத்திரராக அவதரிச்சார். அவதரிச்ச பிறகு தேவதத்தாம் இமாம் பீனாம் ஸ்வர பிரம்ம விபூஷிதாம் காயமானஸ்சராம் ஜகம் அவிகாத கதிகி தடையடாத கதியுடையவராக 3 லோகத்தை சஞ்சரிக்கக்கூடிய திரிலோக சஞ்சாரியா நாரதர். அவர் விஷ்ணு பார்ஷதம். பிரம்மதேவருக்கு பிறப்பிறப்பு உண்டு, ஆனா நாரதருக்கு கிடையாது. ஏன்னா இப்ப மோட்சம் அவர் வைகுண்டத்துல தான் இருக்கணும் அவசியம் இல்லை, எல்லா லோகத்துக்கும் போயிட்டு வரலாம். அதான் அவிகாத கதி, உனக்கு தடையில்லாத கதியை கொடுக்குறோம். பகவானுடைய அனுகிரகத்தினால அப்படி விஷ்ணு பார்ஷதா சஞ்சரிக்கிறார் முக்தாத்மாவாக. லோக விக்கிரக முக்தசிய, லோக பிரகாரமான விக்கிரகம் கிடையாது, உடல் கிடையாது அவருக்கு. அதுல இருந்து விடுதலை அடைஞ்சவரான், அதாவது முக்தாத்மாவை சஞ்சரிக்கக்கூடியவரான். லோக விக்கிரக முக்தசிய நாரதசிய அஸ்தரசியச்ச, நிலை ஒரு இடத்துல இடத்துல நிற்காம சஞ்சரிக்கக்கூடியவர் நாரதர். அஸ்தரசியச்ச அப்படிப்பட்ட அவருக்கு அது ஆசைப்பட்டு வாங்கிட்டார். அது வரத்தை நின்னத்தளிக்காம எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணி எல்லாருக்கும் பாகவதத்துவம் இந்த பக்தியை புகட்டணுன்ற ஆசையினால 3 லோகத்திலையும் எல்லா ஜீவராசிகளையும் கரையேற்றணுன்ற நோக்கத்துல எல்லாத்துலயும் பக்தியை பிரச்சாரம் பண்ணுன்ற நோக்கத்துல எல்லாத்துலயும் நாமத்தை எல்லார் காதலையும் நாமத்தை போட்டுடணும், பாகவத கதைகளை போட்டணுன்ற அந்த பரந்த மன நோக்கத்தோட அப்படி கேட்டுட்டாராம். அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு சாபம் தக்ஷணம் ஜரையினால ஏற்படக்கூடிய சாபம், அந்த சாபம் மூலமா பெரிய அனுகிரகம் பகவான் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போனார். அது வரமா எடுத்துட்டு போனார். அந்த திரிலோக சஞ்சரிச்சு நேர்ப்பார். அப்போ அவர் வரத்தெல்லாம் க்ஷேமம் தான் நாரதர். இப்ப நாரதர் நினைக்கிற பாக்கி கிடைச்சது பாருங்க மகாத்மாக்கள். அது மகான்களுடைய சகவாசம் நம்மள க்ஷேமமா தான் வாழ வைக்கும். எதுக்காக சொன்னா அந்த சர்வ சௌந்தரிய சங்கரன்ற ரூபத்தை யார் பார்த்தா நாரதர் பார்த்தார். அதை பார்க்கணும், மேலும் மேலும் பார்க்கணுன்ற ஆசையினால மறுபிறகு மோட்சமே அடைஞ்சிட்டாரு. அது பிறகு தொடர்ந்து அவ எப்படி பிரகாய தஸ்ப வீரியானி தீர்த்த பாத பிரியஸ்ரவகா ஆகோத இவமே சீக்கிரம் தர்ஷனம் யாதி சேதசி. கூப்பிட்டவன் போல பகவான் ஹிருதயத்துல அந்த சர்வ சௌந்தரிய ரூபம் இருக்கு இல்லையா, அந்த ரூபத்தை பத்தி புகழ்ந்து பேச உடனே ஹிருதயத்துல உடனே காட்சி அளிக்கிறானா. இப்போ எப்பொழுதும் அவர் உற்சவம் தான், எப்பொழுதும் மனோ மகோத்சவம் தான், எப்பொழுதும் பூர்ண நிலை தான். நினைச்ச போதெல்லாம் பகவானை தரிசனம் பண்றாரு. அதுவும் கூப்பிட்ட போல ஹிருதயத்துல நான் உன்னை கூப்பிடலையே இல்லை, நீ என் புகழை பாடினாய், அது என்னை கூப்பிட்ட மாதிரி தான். அதனால உன் ஹிருதயத்துல கூப்பிட்டவன் போல தரிசனம் கொடுக்குறாரு. யாரு? பகவான் அந்த சர்வ சௌந்தரிய சியாம சுந்தரன் ஆகிய கிருஷ்ண பரமாத்மா ராதா மாடலன் அப்படி காட்சி அளிக்கிறாராம் பூர்ணமா நெஞ்சில. அதான் சொல்ற ஸ்ரீ கிருஷ்ண தாசானம் அக்ரணிர் யோக பாஸ்கரஹா. அந்த பாஸ்கரன் சூரியன் போல உன் ஹிருதயத்துல பிரகாசிக்கிறான்னா அப்படி யோக சூரியனா பிரகாசிக்கின்ற நீங்கள் கிருஷ்ண பக்தர்களுக்குள் முதன்மையானவர் அல்லவா நீங்கள் அப்படின்னு சனகாதி முன்னர்கள் சொல்றாங்க. ஸ்ரீ கிருஷ்ண தாசானாம் அக்ரணிர் யோக பாஸ்கரஹா, யோக சூரியனே. அப்படிப்பட்ட பக்தி யோகத்தை பிரகாசப்படுத்தின சூரியன் இவர் தான். ஏன்னா பக்தி சூத்திரம் எழுதினவர் இவர் தானே, நாரதர் தானே. அப்படிப்பட்ட பக்தி யோகத்துக்கு சூரியனா பிரகாசிக்கிறவர் நாரதர். அவரை மாதிரி பக்தி பண்ணவங்க யாரும் இருக்க முடியும்? நாரதர் மாதிரி எவ்வளவு பக்தர்களை உருவாக்கினார். பிரகலாதன், துருவன் போன்றவர்கள்லாம், ஹரியஸ்வர்கள், சபலாஸ்வர்கள், அப்படிப்பட்ட பக்தர்களை உருவாக்குனார். எவ்வளோ பாகவதத்தில் வால்மீகிலாம் உருவாக்குனது அவர் தானே. வியாசருக்கு சாந்தி கொடுத்தது அவர் தானே. பாகவதத்தை சொல்லி பகவத் புகழை பாடி அப்படி எவ்வளோ பேருக்கு குருவாந்திருக்காரு அவர். அப்படியேப்பட்ட குருநாதர் நாரதர். அவருடைய புகழை பாடினாவே பகவான் புண்ணிய ஸ்லோக ஈட்டிய கர்மனகா. அப்படிப்பட்ட அவர் புகழத்தக்கவர்களா எதனால பகவான் புகழை பாடி, அப்போ அவர்கள் பின்பற்றின அதே வழிதான் நம்மளும் பின்பற்ற பகவான் புகழை பாடிக்கொண்டே இருந்தா நம்மளும் புகழத்தக்கவர்களா ஆகிவிடுவோம் நாரதர் போல அப்படின்னு. அதான் புண்ணிய ஸ்லோக ஈட்டிய கர்மனகா, புண்ணியாச்ச. அது அவ்வளவு புனிதப்படுத்தக்கூடியதான் பகவானுடைய புகழானது, நம்மளை பரித்திரமாக்கூடியது. சரி, டைம் ஆயிடுச்சு, பூர்த்தி பண்ணிப்போம். ராம் ராம் ராம். அப்போ அந்த தர்சனம் நம்மளுக்கு என்னைக்கு கிடைக்கும்? அந்த சாட்சாத்காரம் அதுக்கு ஆசைப்படணுமா? அதுக்கு ஆசைப்பட்டாதான் மற்ற ஆசைகள் நம்மளை விட்டு ஒழியுமா? அது வரைக்கும் ஒழியாதான். ஹிருதயத்தில் உள்ள மற்ற ஆசைகளும் ஒழியுமா? அப்படி பகவானே சொல்றாங்க நாரதர். அதனால பகவானை பார்த்து ஒரு தடவை அந்த தர்ஷனம் கொடுத்தனா, அந்த அனுபவம் கொடுத்ததுன்னா அந்த அனுபவத்துடைய ஆனந்தத்தை அனுபவிச்ச பிறகு மற்ற ஆனந்தங்கள்லாம் செப்புன்னு போயிடுச்சு அவருக்கு. ஆனா மற்ற ஆசைகள் விடும்படி செய்தது. அதனால பகவான் எதுக்காக நமக்கு தரிசனம் கொடுக்குறான், எதுக்காக இந்த அனுபவங்களை ஏற்படுத்துறான், எதுக்காக இந்த பக்த சங்கம் கொடுக்குறான், அது சாதன சங்கல்பம் பண்ணி கொண்டு சாதுக்கள் மூலமாக எதுக்கு அந்த வேலைக்காரி பள்ளிக்கு நாரதுக்கு அனுகிரகமான பகவான். அப்ப சாதுக்கள் மூலமா நம்மளை பிடிச்சிக்கணும்னு பகவான் நினைக்கிறான். நம்மளை பிடிச்சி அவனுடைய கண்ட்ரோல்ல
அவன் பக்தன் ஆகணும்னு நினைக்கிறான். அது யார் தடுக்க முடியும்? அவ தாயால் தடுக்க முடியுமா? அவள் தாய் வந்து என்னன்னா சேமா வாழ்ச்சி நல்லா கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகளை பார்த்து வச்சு நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு அவள் தாய் நினச்சிருப்பா யோகக்ஷேமத்தை. ஆனால் அவளே வந்து ஒரு மூட ஸ்திரீ, தன்னையே காப்பாற்றிக்க தெரியாதவள் தன் பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றி நான் பெரிய ஆளாக்கணும் அப்படிலாம் மனக்கோட்டை கட்டுறது. இன்னைக்கு எத்தனை பேர் குடும்பத்தில் அப்பா அம்மா பிள்ளைங்களை அப்படி மனக்கோட்டை கடைசியில் பார்த்தா தன்னையே காப்பாற்ற முடியாமல் போயிடுறாங்க. அது மாதிரி தன் அவர் வந்து என்ன மாடு பாம்பு திண்டி மாடு பால் கறக்க போகும்போது பாம்பு திண்டி இறந்து விட்டா. தன்னையே காப்பாற்றி கொள்ளும் தன் பிள்ளையை எப்படி காப்பாற்றணும் மனக்கோட்டை கட்டினாவோ. அப்போ புள்ளிய நினைச்சு அவ்வளவு கவலைப்பட்டா, கட்சியில் தண்ணியை காப்பாற்றி முடியாம போயிட்டா. இதுதான் பகவானால் ஆட்டி வைக்கப்படுகின்ற பொம்மைகள். நாமெல்லாம் நம்ம இஷ்டப்படி ஆட முடியாது. பகவானால் ஆட்டி வைக்கப்படுற மாதிரி தான் நம்ம ஆட முடியும். அவன் நினைச்சாதான் நீ செயல்பட முடியும். அவன் நினைக்கலாம் உன்னால எதையும் சாதிச்சுக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதான் யோஷின்மையா கிங்கரி, அவளே ஒரு வேலைக்காரி. அது வந்து யோஷின்மை, அதாவது ஒரு பொம்மை போல, பகவானால் ஆட்டி வைக்கப்படுற பொம்மை மாதிரி அப்படின்னு அந்த நாரத சரித்திரத்துல வருது. கடைசியில் பார்த்தா அவ ஏமாந்து போனான். ஆனா நாரதருக்கு என்னன்னா பகவானுக்கு நாரதர் வந்து அந்த பந்தத்தை நீக்கி என்ன பண்ணாரு, அவர் பக்தியில இப்ப சுதந்திரமா பக்தியில பூர்ணமா ஈடுபடும்படி செய்துட்டாரு பகவான். அதனால சசி பக்தானம் சமாபிச்சது அனுக்கிரகம் மன்யமான பகவான் பண்ண பெரிய அனுக்கிரகம் நினைச்சுட்டு அவர் வடக்கு திசை நோக்கி போனாராம். ஆனா பகவான் எதுக்கு நம்ம வெளிப்புறமா பார்த்தா அம்மா இழந்தது ஒரு கெட்டதா, ஆனா பெரிய அனுக்கிரகம் பண்ணியிருக்க. இவர் மோட்சத்தை அடையறதுக்கான வழியை பண்ணியிருக்காரு பகவான். அம்மா பெற்றது வீணு கிடையாது. அந்த அம்மாவுக்கும் நல்ல கதி, இவருக்கும் நல்ல கதி, நாரதருக்கும் அப்படி ஏற்பட்டது. இதுதான் பாகவதம் காண்பிக்கிற ஒரு முறை, நம்மளுக்கு அருமையான வழி காட்டுதல். அந்த பாகவதுடைய சங்கம் இல்லாம இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பிடிபடுமா? அந்த பக்த சங்கம் வேணும். பக்த சங்கத்தினால்தான் இப்போ ஒரு பச்சையும் உள்ள மரத்துல ஒட்டி கொண்டு இருக்கவர் அந்த கிளை வந்து நிறைய பழங்களை கொடுக்கும், செழிப்பான இலைகளை கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். அந்த பச்சை அந்த கிளை வந்து அந்த மரத்துல வெட்டுப்பட்டு துண்டிச்சு போச்சுன்னா அந்த கிளையானது காஞ்சி போயிடும். அது உள்ள இலைகளும் காஞ்சி போயிடும், அது உள்ள பிஞ்சுகள் புஷ்பம் எல்லாமே காஞ்சி போயிடும். அது பச்சையும் இருக்காதால அதுல செழிப்பு இருக்காது, அது மேலும் மேலும் பழங்களை கொடுக்காது. ஏன்னா மரத்துல துண்டிக்கப்பட்டது. அப்படி பக்த சங்கத்துல இருந்தா தான் நீ செழிப்பா இருக்க முடியும். பக்த சங்கத்தை விட்டு விலகிட்டு நான் துண்டிச்சு போயிட்டேன்னா நம்ம காஞ்சி போயிடும். அப்போ உலக கவலைகள், பிரச்சனைகள், வறண்டு போன வாழ்க்கை, ஆமா அப்படியே நெருடி கொண்டு இருக்கிற அந்த நெஞ்சு, எதையாவது நினைச்சு புலம்பி கொண்டு இருக்கிற அந்த புலம்பல் நெஞ்செல்லாம் அப்படியே எதாவது நினைச்சு ஆதரவு சித்தானம் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டுனே இருக்கும். ஆனா பக்தர் சங்கத்தில் வந்தா குளிர்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், எல்லாமே நிறைவா இருக்கும். அதான் பக்த சங்கம். அதனால பக்த சங்கத்துல மரத்துல ஒட்டுப்பட்டு இருக்கிற நிறைய கிளைகள், எப்படி அந்த மரத்தை அண்டி இருக்கிற அந்த கிளையானது நிறைய கிளைகள், நிறைய பூக்கள், காய்கள் எல்லாம். ஏன்னா வேர்ல இருந்து தண்ணீர் ஊற்றப்படுகிறது. அதுவா தனியா சம்பாதிச்சு அவசியம் இல்லை. இப்ப துண்டிக்கப்பட்ட கிளை அது தனியா வேர் ஓடணும், எல்லாம் பண்ணா அது வேர் ஓட சக்தி இருந்தா முடியும், இல்லாட்டினா காஞ்சி போயிடும். அவ்வளவுதான், அது கவனிப்பார் எல்லாம் போயிடும். அதான் ஒரு மரத்தோட ஒட்டுப்பட்டு இருந்தா, அதை ஒட்டி கொண்டு இருந்தா அது பல கிளைகள் அந்த மரத்தை அண்டி வாழற மாதிரி நாமளும் ஒரு கிளையா அங்க ஆண்டி இருந்தோம் சொன்னா நாமளும் செழிப்பா இருப்போம். அதனால ஒரு குரு வேணும். ஒரு சத் சங்கத்திலிருந்து தான் பக்தி நமக்குள்ள பிரகாசிக்கும். அது சத் சங்கன்ற விருட்சத்துல நம்ம ஒட்டிட்டு இருக்கணும். சாதுக்கள் விருட்சங்கள் அங்கங்க நட்டு வச்சிருக்கானா பகவான், அதை புரிஞ்சுக்கணும். அவர்கள் தான் குளிர்ச்சியான எழுத்துருவாங்களாம். அந்த சாதுக்கள் இதுல நம்ம அண்டி இருந்தோம்னா நாமளும் செழிப்பா இருக்க முடியும். சரி, ராம 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 ராம. இந்த பாகவத நிறைய ஸ்லோகங்கள் அருமையா இருக்கு, நிறைய பட்சி அனுபவிக்கணும்னு ஆசையா இருக்கு. எப்போ ஞாபகம் வரும்போது சொல்றேன். இந்த பகவானுடைய அனுக்கிரகம் கிடைக்கிற வரைக்கும் அந்த பாக்கியம் இருந்தாதான் சத் சங்கத்தை நம்ம பயன்படுத்திக்க முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ராம 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 ராம. தேடி வர சத் சங்கத்தையும் நாம அவாய்ட் பண்றது பெரிய துர்பாக்கியம் நல்லா இல்லை. அது அப்படி இருக்கவே கூடாது. ராம 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 ராம. இன்னைக்கு அது மாதிரி இருக்காங்க, தேடி வர சத் சங்கத்தை உதாசீனப்படுத்திட்டு தாங்களா ஏதோ சாதிச்சுக்கிறது மாதிரி நம்ம வெளியில கஷ்டப்படுறதும் அவன் பார்த்தா புலம்புறதும் இதேதான். எவ்வளவு பட்டாலும் அவங்களுக்கு அந்த புத்தி வரல, என்ன பண்றது? வெளியில போய் ஏதோ சாதிச்சுக்கிறோம் போறாங்க, கஷ்டப்பட்டா கஷ்டம் படுறான். சத் சங்கம் தேடி வரும்போது அது பயன்படுத்தினுமா வேணாமா? பகவான் எப்படி காட்டுவான்? சாதுக்கள் மூலமா தான் பகவான் அனுகிரகம் பண்ணுவான், நேரடியா அனுகிரகம் பண்ண மாட்டான். அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதான் ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாத சிங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சவர சாதுமணிக்கு ஜெய், ஸ்ரீமத் பாகவத பகவான் की जय, श्री प्रेमेंद्र सतगुरु महाराज की जय, सवरा साधु की जय। राम 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 राम।